வணக்கம். பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோட பேசிகிட்டு இருந்தேன். என் டீம் வந்து சொன்னாங்க, போரும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம், ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்புவோம்னு. சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னாங்க. ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை எய்தர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நான் எப்படி ரொம்ப கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கஷ்டத்தை டிஸ்கிரைப் பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் பாஸ்ட். அந்த கஷ்டம்லாம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. அது மீறி வந்தது. நான் மீறி வந்த காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ லுக்கிங் பேக் என் தம்பி என்கிட்ட சொல்கிறது எனக்கு வந்து ஒரு பயங்கர ஃபோக்கஸ் இருக்கும். ஆக்சுவலி நான் என்னோட ஓன் எஸ்டிமேஷனில் எனக்கு ஃபோக்கஸே கிடையாதுங்கிறத நினைப்பேன் நான். பட் என் தம்பி சொல்கிறது எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் உண்டு. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் இந்த சைடு அந்த சைடு நகரவே மாட்டேன் அப்படிமா. எவ்வளோ பெரிய செட்பேக் வந்தாலும் சரி, என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, என்ன ப்ரெஷர் வந்தாலும் சரி, இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல நான் நகரவே மாட்டேன். நீ உருளுவேன், அழுவேன், பிறழுவேன், எல்லாமே நிறுத்திட்டேன். பட் எனக்கு வேணுங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருப்பேன், என்ன எனக்கு வேணும்னு. ஏன்னா வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் என்னை படுத்தினது கிடையாது. டு சச் அன் எக்ஸ்டென்ட் என்னோட ஹெல்த்தையே நான் வந்து விட்டேன். தட் இஸ் ஒபேஸாக மாறிட்டேன். ஏன்னா அது எனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கலை. என் ப்ரையாரிட்டியாக இருந்ததுன்னா அப்படியே இன்னும் டென்னிஸ் விளையாடி இருப்பேன். இப்போ என் உடம்ப பார்த்தீங்கன்னா டென்னிஸ்லாம் விளையாடி இருப்பேன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. பட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் நான் ரெகுலராக டென்னிஸ் ஆடிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ஃபோக்கஸாக இல்லை. அந்த ஃபோக்கஸ் இல்லாததுனால அதெல்லாம் விட்டேன். அந்த பாடி ஸ்டார்டட் டு க்ரோத். அண்டு வாழ்க்கையில் பல இடத்துல செட்பேக் வரும்போது, கோபம், தாபம், வருத்தம்லாம் வரும்போது, இந்த ஹெல்த்துங்கிறது ஃபோக்கஸ் இல்லாததுனால அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நெக்லெக்டே பண்ணிட்டேன். 3 years பேக் வேறு ஃபோக்கஸ்டாக திரும்பி நம்ம ஹெல்த்தை கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து நெகட்டிவ் வந்து ஹெல்த்து. பட் தேர் லாட் ஆஃப் அதர் பாசிட்டிவ் திங்ஸ். நான் என்றைக்குமே தண்ணி அடித்ததே கிடையாது. விளையாட்டுக்கு கூட என் லைஃப்பில் பியர் கூட சாப்பிட்டதே கிடையாது. என்னை சுற்றி எல்லோரும் பியர் சாப்பிடுவாங்க, என்னை சுற்றி எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸு, என் பிரின்சிபல், நான் டீல் பண்ணுறவங்க. பட் எனக்கு என்றைக்குமே டெம்ப்ட் ஆனதே கிடையாது. நான் அடித்ததே கிடையாது. அதே மாதிரி வாயில் சிகரெட்டை நான் லைட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா டிசைட் பண்ணாங்க நான் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நானாக போய் தேடி பார்த்து துரத்தி டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. அஃப்கோர்ஸ் எனக்கு வேண்டாததெல்லாம் சில இருந்தது. கிரிக்கெட் ஒரு பெரிய ஃபேசினேஷன், டென்னிஸ் ஒரு பெரிய ஃபேசினேஷன். பட் சம்டைம் அரௌண்ட் 40s என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, அந்த டிவி முன்னாடி அதை உட்காந்து அதை பார்க்குறதும் டைம் வேஸ்ட்டு. ஸோ 18 வயசில் 40 வயசு வரைக்கும் இருந்த பேஷனையும் அதையும் விட்டேன். பிகாஸ் அது என்னோடய லைஃப்லோட கோல்ஸில் அது எனக்கு அலைன் ஆகும். இதெல்லாம் இப்போ என் தம்பி சொல்கிறச்ச எனக்கு தெரியுது. எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன தெரியும்னா, பணங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். ஸோ அது வந்து ஒரு ஸ்கோர் கார்டு தான். ஸோ அது எனக்கு எண்ட் கோலே கிடையாது. இட் இஸ் என்னோடய வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸே எனக்கு தெரியாது. நான் எவ்வளோ ஸ்டாக் இன்றைக்கி வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏறத்தாழ நியர்லி அபவுட் 30-40 கேப்பில் டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர எக்ஸாக்டாக எந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல வச்சுருக்கேன், யார் பேரில் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் நாட் ஃபார் மீ. நான் வந்து சாஸ்வத்தோடு சொல்கிறச்ச ஒரு வாட்டி சொன்ன மாதிரி தான் அது ஒரு ஸ்போர்ட் எனக்கு. இன்றைக்கி இப்போ டிராவிடோ, ஏன்னா நான்லாம் ரொம்ப டேலண்ட் இல்லாதவன். டிராவிடோ இல்லாட்டா கவாஸ்கர் மாதிரி ஃபுல்லாக அங்கே நின்று பொறுமையாக ஆடிகிட்டே இருக்கணும், அவுட்டே ஆகக்கூடாது, அவ்வளோதான் கேம். அதனால் ஃபாஸ்ட்டாக வரல, இது இல்லை, ஜெயிக்கலை, இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஜார்ஜ் சோரோஸுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் பேர் பால் சோரோஸ் அப்படின்னு பேர். அவன் என்ன சொல்லுவான், ஐ சர்வைவ் த ரெஸ்ட் வாஸ் ஈஸிமா. பால் சோரோஸோட பணத்தை வச்சு தான் ஜார்ஜ் சோரோஸ் இவ்வளோ பெரிய ஆளானான். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபோக்கஸ்ட் பயங்கரமாக இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் ஆஃப் பீட் போயிட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து புக்கு படிக்கிறத நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ என் தம்பி ஜான்வரியில் சொன்னான்,
ஒரு மாதத்துக்கு 2 புக்கு படிக்க முடியுமா ஒரு நாள்லன்னா? ஸோ இப்போ ஜூலை கிட்ட வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் அட் 14 புக்ஸ். பட் இப்போ என்னால் என்ன தெரியுதுன்னா, ஒரு மாதத்துக்கு 4 புக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த மாதிரி படிக்க முடியும். ஸோ என் கோல் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இல்லை 5 மாதத்துல 20 புக்கு ஒன்று படிக்கணும். ஸோ அந்த ஃபோக்கஸுங்கிறது உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எனக்கு நேச்சுரலாக வந்தது. இந்த அடுத்தது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது இருக்கிறது, உங்களால் காமாக இருக்கிறது. அது என்னால் முடியவே முடியாது. அது 40 வயசுக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். முன்னாடியில் எனக்கு ரொம்ப கோவம் வரும். பை 37 ஐ ரியலைஸ்ட் இது ரொம்ப தப்புன்னு. ரொம்ப கோவம்னா என் கோவம் உன் கோவம் வராது, அவ்வளோ கோவம் வரும். அதெல்லாம் ஃபியூட்டைலி ஹெல்த்தை தான் டேமேஜ் பண்ணிக்கிறோம். அதனால் எந்த ரிசல்ட்டும் வராதுங்கிறது எனக்கு 44 வயசில் தான் தெரியும். அதுக்கப்புறமா வந்து மெதுவாக ஒரு பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோவத்தை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ என் பசங்க என்னோட கூட இருந்தவன்னா சொல்லுவாங்க, நீசே நெவ்யூலாம் சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி பயங்கரமாக காம் ஆயிட்டேன். தட் இஸ் நியர்லி அபவுட் 95% காம் ஆயிட்டேன். நத்திங் இரிட்டேட்ஸ் மீ. ஏன்னா என்னோட இரிட்டேட் ஆகி நான் கோச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் காமாக இருந்தால் நம்மளால் சுச்சுவேஷனை பெட்டராக பார்க்க முடியும். அண்ட் கிவ்ஸ் யூ ரெசிலியன்ஸ். எதை வந்தாலும் தாங்கிறதுக்கு ஒரு ரெசிலியன்ஸ் கொடுக்குது. அந்த ரெசிலியன்ஸுங்கிறது காம்னஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக என்னோட எண்டவர் இன்னும் எப்படி காமானாலும். இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறவங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை வந்து இன்னும் ஈஸியாக கோவம் வந்துடும், அப்செட் ஆகிடும். அப்செட் ஆனதை நான் காட்டாட்டாலும் எனக்கு அப்செட்டாக இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் காமானுங்கிறது என்னோட கோல். மெயின் திங் முன்னாடி என் தம்பி சொல்லுவான், நான் பண்ணுறதுன்னா ஒன்று தப்பாக போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டேன். அந்த எங்கே தப்பாக போச்சுன்னு பார்த்து அதை அப்படியே ரீஅலைன் பண்ணி திரும்பி ஐ வில் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகேன். எவ்வளோ வாட்டி கையை விட்டு மிஸ் ஆகியிருந்தாலும் ஐ வில் ஸ்டார்ட் டு ரீஅலைன். அண்ட் அந்த ரீஅலைன்மெண்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திரும்பி ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எவ்வளோ வாட்டி ஃபெயில் ஆனாலும் அதை விடவே மாட்டேன். அதை அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். மற்றவங்கன்னா நம்மளை கிண்டல் அடிப்பாங்க அட் டைம்ஸ். இது வந்து உங்களுக்கு இது இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நான் கீதை ஸ்தாய்சிசம்லாம் படித்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு ரொட்டீன் செட் பண்ணி அந்த ரொட்டீனை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போர் அடிக்கும். இருந்தாலும் அந்த போரிங் திரும்ப திரும்பி 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 பண்ணுறது தான் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ திரும்பி திரும்பி நீங்கள் போரிங் திங்கை பண்ணுறது தான் லைஃப்பில் உங்களை ஜெயிக்க வைக்கும். பஃபட்டோட ஃபஸ்ட்டு பில்லியன் நான் நினைக்கிறேன் 50 வயசில் வந்ததுன்னு நினைக்கிறேன். 62 வயசில் வந்துட்டு 2 பில்லியனோ 3 பில்லியனோ தான் இருந்தது. அதோடு அவர் ரிட்டையர் ஆகி போயிருந்தாருன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் அவரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் 11 வயசில் ஆரம்பித்தவன் 62 வயசில் 2 பில்லியன் இருந்தது. 92 வயசில் 100 பில்லியன் இருக்குது. ஒரு 100 பில்லியன் டொனேஷனாக கொடுத்துட்டான். இதுதான் லைஃப். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸி. பட் த சீக்ரெட் இஸ் டு டூ இட் எவ்ரி டே. டிசிப்ளின்டாக எவ்ரி டே திரும்பி பண்ணிகிட்டே இருக்கிறது. அந்த செட் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா உங்கள் மைண்ட் செட்டே மாறிடும். மந்த்ஸ் மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க ஒரு பொறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.